1000 பாகுபலி, 1000 KGF2, 2000 அவெஞ்சர்ஸ், 200 அவதார், 300 புஷ்பா 2, 400 ஜெயிலர், 5000 பொன்னியின் செல்வன் 1. இவ்வளோ படங்கள் வந்தால் கூட இந்த ஒரு படத்தை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு திரைப்படம் தான் பிரபாஸ் நடித்து மாருதி இயக்கத்தில் தமன் இசையில் வெளிவந்திருக்க திரைப்படம் தான் ராஜா சாப். ராஜா சாப் சொல்லும்போது எப்படி இருக்கும், பாஷா படத்தில் வர ஆண்டனி சாப் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படிக்காதவன் படத்தில் விவேக் கதவத்தை டோரை திறந்துட்டு இறங்குவார், இப்படி உட்காந்துருப்பாரு. சார் வாங்க பாஸ், என்ன பாஸ் நீங்கள் பூனை மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்வாங்களே, அந்த மாதிரி இருக்குது படம். இது யாருக்காக எடுத்திருக்காங்க இந்த படத்தை? குழந்தைகளுக்கா, பிரபாஸ் ஃபேன்ஸுக்கா, இல்லை பொதுவான ரசிகர்களுக்கா, இல்லை சினிமா ரசிகர்களுக்கா, இல்லை சினிமாவே இது வரைக்கும் முன்ன பார்க்காத ரசிகர்களுக்கா, இல்லை குடும்பத்தார்களுக்கா, இல்லை லவ்வர்ஸ்களுக்கா? இதெல்லாம் சேர்த்து மொத்த கலவையோட உருவத்தை ஒன்றா காமிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது இந்த படம். நம்ம ஊரில் சந்தானம் படம் எடுத்தார் பாருங்க, தில்லுக்கு துட்டு எடுத்தார் பாருங்க, ராம்பாலா, அவர்கிட்ட கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு நல்ல அழகாக ரசிக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருப்பாருங்க. நிஜமாக சொல்கிறேங்க, தில்லுக்கு துட்டியே நீங்கள் அவ்வளோ ஊந்து ரசிக்கலாம் சார். ராகவா லாரன்ஸ் கிட்ட கொடுத்தா எடுத்து கொடுத்துருப்பார் சார் இந்த படத்தை நல்லா. சுந்தர் சி கிட்ட கொடுத்தா நல்லா எடுத்து கொடுத்துருப்பார் சார் இந்த படத்தை நல்லா. சார் நம்ம தமிழ் படங்களில் எவ்வளோ ஹாரர் படங்கள் வந்திருக்கு, ஹாரர் சஸ்பென்ஸ் வந்திருக்கு, ஹாரர் காமெடி வந்திருக்கு. சரி, அந்த இங்கே எடுத்த டைரக்டரில் ஒரு டைரக்டரை கூப்பிட்டு எடுத்தால் கூட அந்த படத்தை நல்லா எடுத்துருப்பாங்க சார். சத்தியமாக சொல்கிறேன் சார். அந்த அளவுக்கு எவ்வளோ மகா மட்டமாக இந்த படத்தை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மகா மட்டமாக எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை. தமன் மியூசிக் மட்டும் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சவுண்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது சார். நீ தூங்கக்கூடாது, நீ தூங்காத. இந்த ஒரு படத்தில் வடிவேலு நான் உட்காந்துக்கிட்டு போகிறேன், நைட்டு ஃபுல்லாக தூங்கக்கூடாதுன்னு தூங்காதன்னு பேனா அந்த கண்ணில் காமிச்சிக்கிட்டே அப்படியே உட்காந்துருப்பார் வடிவேலன்னு. அந்த மாதிரி தயவுசெய்து ஒன்றும் தூங்கிடாதீங்கடா அப்படின்றதுக்காகவே இசை அமைச்சிருப்பார் பொழுது தமன். அந்த மாதிரி ஒரு இசை நம்ம காதில் தேனாக பாயுது அப்படின்னு அப்படி மட்டும் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் காதில் இது ஈயத்தை காய்ச்சி ஊற்றுனா கூட காது கேட்காது அப்படின்வாங்க பாருங்கள். நீங்கள் எதையுமே ஊற்ற தேவையில்லைங்க. நிஜமாக சொல்கிறேன், உங்கள் கேட்காத ஒரு காது கூட அந்த மியூசிக்கை கேட்டாங்கன்னா காது கேட்க ஆரம்பிச்சிடுங்க. யாருக்காச்சும் காது கேட்காதவங்களை போட்டு தூக்கி அந்த படத்தில் உட்கார வச்சுன்னு வச்சிங்களா, காதே கேட்டுரும் பொழுது அந்த மாதிரி ஒரு சவுண்டை கொடுத்துருக்காரு தமன் அவர்கள். சரி, இதுதான் இப்படி இருக்குன்னா சரி, படத்தில் காமெடியாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1க்கு 4 காமெடின்னு இருக்காங்க இந்த படத்தில். 4 காமெடியர்களும் சீரியஸான ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, லவ் போர்ஷன்ஸ் நல்லா இருக்குமே சார். பிரபாஸ் படத்தில் லவ் போர்ஷன்ஸ் தான் சார். பாகுபலியில் நாங்கள் பார்த்தோமே சார், சாகோவில் நாங்கள் பார்த்தோமே சார், ராதேஷியாம்னு ஒரு லவ் ஸ்டோரி படமே பண்ணாரே சார் பிரபாஸ். அப்போ லவ் பயங்கரமாக இருக்கணுமே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன். எஸ், எல்லா படத்துலையும் ஒரு லவ் தான் இருக்குங்க. ஆனால் இந்த படத்தில் 3 லவ் இருக்குங்க. பிரபாஸுக்கு 3 ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. 3 ஹீரோயினும் அந்த ராஜாபாட்டை படம் நினைக்கிறேன், சியான் விக்ரம் அவர்கள் கடைசியாக பாட்டு போட்டாடுவார், ரே லட்டு லட்டு 2 லட்டு. அந்த மாதிரி பிரபாஸ் இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு ஆடுறாருங்க, ஏ லட்டு லட்டு 3 லட்டு அப்படின்னு ஆடுறாருங்க ஒரு பாட்டுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் க்ரியேட்டிவிட்டி. நம்ம இது ஐ திங்க் ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், எந்த படம் ஞாபகம் இல்லைன்னு சரியா. தமிழில் ஒரு படம் இந்த டாஸ்க்லாம் கொடுப்பாங்க, 3-4 டாஸ்க்கு கொடுத்து, பேய் படங்களில் அந்த டாஸ்க்லாம் கொடுத்துட்டு வெளில வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு மாதிரி பிரபாஸ் அவர்கள் கையாளுறாரு. வேறு லெவலில் சார். அதெல்லாம் உண்மையிலே சொல்ல போனால் சஞ்சய் தத், எப்பேற்பட்ட சஞ்சய் தத், கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் உயிரோடவே காட்டல, ஆவியாகவே காட்டிகிட்டு இருக்காங்க படம் முழுக்க. எப்பேற்பட்ட ஒரு ஹீரோ அவர் எப்படி இந்த ஸ்கிரிப்டை ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கே தெரியல. இந்த ரஜினி சொல்கிற மாதிரி தான், உண்மையிலேவா சஞ்சய் தத் தான் வில்லன் ரோலா ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு தலைவர் பேசினார் பார்த்தீங்களா இதில் கூலியில். அந்த மாதிரி நமக்கு கேட்க தோணுது. அந்த மாதிரி ஒரு வில்லன் ரோலுங்க. இந்த ஏதோ ஒரு படத்தில் ஒத்தக்கண்ணை திறந்து விட்டு சண்டை போட வைப்பாங்க. ஏதோ ஒரு படம் புலின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் விஜய் அவர்களுடைய புலின்னு நினைக்கிறேங்க. அந்த படத்தில்
யாரோ ஒரு ஒத்த கண்ணுன்னு ஏதோ ஒன்று கூண்டுக்குள்ளே ஒத்த கண்ணன்னு நினைக்கிறேன், கூண்டுக்குள்ளே போட்டு அடிச்சிருப்பாங்க. அப்புறம் கடைசியாக அவர் தந்து விடுவாங்க, ஒரு சண்டை போடுவார் வந்து வெளியில். அந்த மாதிரி கடைசி சீனில் வந்து ஏதோ ஒரு மிருகம் மாதிரி ஒருத்தர் வராரு, கடைசியில் வந்து சண்டை போட வைக்கிறாரு. லைட்டு வெடிக்குது, மணல் வருது, தண்ணி வருது, எல்லாம் வருது. ஆனால் எதுக்கு வருது அப்படின்றது நமக்கே புரியல. சரி, ஃபேண்டசி ஏதோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஏதோ ஹாரர் ஃபேண்டசி இது என்னவோ போட்டிருந்தாங்க, போஸ்டரில் விளம்பரம்லாம் பண்ணாங்க. சரி, ஓகே, ட்ரெயிலெல்லாம் பார்க்கும்போது ஓகேப்பா ஏதோ ஒன்று புது விதமாக அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு போய் உக்காந்தோம்னா எப்படா நீ வெளியே அனுப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. நடுவில் நாங்கள் வேறு ஒரு 4-5 பேர் போயிருந்தாங்க, நடுவில் போய் மாட்டிக்கிட்டேங்க. எழுந்து போனாலும் பரவாயில்ல, வெளியில் வந்தால் பைக் எடுக்குது, பைக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. எப்படி இருந்தாலும் எல்லோரும் முடிச்சு வரும்போது நம்ம பைக்கை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிலைமை ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு இதில் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் எடுக்கிறேன், ஹாரர் சஸ்பென்ஸ் படம் எடுக்கிறேன், ஹாரர் காமெடி எடுக்கிறேன்னா தமிழ் சினிமாவில் நிறைய டைரக்டர்கள் இந்த மாதிரி ஹாரர் படத்துக்குன்னே வந்து அதாவது எப்படி போடுறது, இடத்த போட்டு துண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க தமிழ் சினிமா உலகத்தில் நிறைய பேர். அவங்கள கூப்பிட்டு போயிட்டு எடுங்க. இந்த மாதிரி படம் எடுக்கின்ற போர்வையில் இந்த மாதிரிலாம் வந்து காமெடி பண்ணிவிட்டு சுற்றாதீங்க. நிஜமாக சொல்கிறேன், இது காமெடி படத்தில் சேர்த்துக்கலாமா தெரியல, ஹாரர் த்ரில்லர் படமா தெரில, ஹாரர் காமெடி படமா தெரில, மாஸ் மசாலா படமா தெரில, கமர்ஷியல் படமா தெரில, லவ் சப்ஜெக்ட் படமா தெரில, ஃபேமிலி என்டர்டெய்னரா தெரில. இதையெல்லாம் நீங்கள் பார்த்து தான் எனக்கு முடிவு பண்ணி சொல்லணும். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் தான் எனக்கு பார்த்து முடிவு பண்ணி சொல்லணும். இந்த ஒரே விஷயத்து சொல்லுவாங்கள்ல, அந்த பக்கம் தலையை வச்சு கூட படுக்காது அப்படின்வாங்கள்ல. நான் இந்த படத்துக்காக ஒன்றே தான் சொல்லுவேன், அந்த போஸ்டர் இருக்கிற பக்கம் கூட நீங்கள் தலையை வச்சு படுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் உங்கள் உடம்புக்கும் உங்கள் மூளைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.